என்னவா என்ன ஆச்சு உனக்கு? ஏங்க ஆடி மாசம் பட்டையில வேலையும் இல்ல, காசு இல்ல. காசுக்கு என்ன பண்றது? செலவுக்கு வேற வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருமா, காசு அதுக்கு ஒரு வழி தேவைப்படுது. இருக்குமா? என்னங்க வழி இருக்கு? போங்க. இருமா, நீங்க ஏதோ சொல்றீங்க. இரு, நான் சொல்ற கேளு. இந்தா இங்க பாரு, இங்க பாரு. எங்க அம்மா வந்து பழைய பட்டு சாரி கொடுத்துருக்காங்க. பழைய பட்டு புடவையா? ஆமா. இது கொடுத்தா நிறைய காசு கொடுப்பாங்க. ஆமா, அதுக்குதான் கொண்டு வந்தேன் நானு. வாங்க வாங்க, வா வா வா. வாங்க. என்னமா நீ அவசரப்படுற? வாங்க. ஐயோ, இப்பதான் சந்தோஷமா இருக்கு. அண்ணா வணக்கம்ண்ணா. பாத்துட்டு காசு எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு சொல்லுங்கண்ணா. சரிங்க சரி. ஒரு 5 பட்டு புடவை கொண்டு வந்திருக்கேன். கடை எங்க லொகேட் இருக்குன்னு பூ மார்க்கெட் பக்கத்துல 110 பக்கத்துல தேவன் கல்யாண மண்டபம். தேவன் கல்யாண மண்டபம் 4 கடை தள்ளி ஸ்ரீவாரி பட்டு சென்டர். சரி, நான் எவ்வளவு அமௌண்ட் கிடைக்குது என்னன்னு சொல்லுங்கண்ணா. உரசுனா வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை கலர்ல வரணும் இல்லைன்னா அப்பதான் சில்வர் ஜரி இருக்குன்னு அர்த்தம். அதாவது வந்து இந்த மாதிரி ஒயிட்டா வரணும். ஒயிட்டா வரணும். இந்த மாதிரி 20,000 போகுது. 20,000. இது வந்து அடுத்தது புடவையா இருக்கணும். உங்களுக்கு என்ன சில்வரும் வரும், இதுல கோல்டும் கலந்துருக்கும். கோல்டு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரிச்சு கொடுப்போம். நேர்மையா வாங்குறதுனால தான் நீ கோயம்புத்தூர்ல 3 கடை ஓப்பன் ஆயிருக்கு. உங்களோட ஆதரவு நல்லா வந்துச்சுன்னா இது ஜருகதான். சரி சரி. இதுங்க எவ்வளவு அமௌண்ட் போகுதுங்க? 17 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன். 17 ரூபாய். 17 ரூபாய் போகும். ஓகே. காப்பர் புடவை கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி காப்பர் வந்ததுன்னா இது வந்து காப்பர். இது சுத்தமா போகாது. இருந்தாலும் ஒரு புடவை 150 ரூபாய்க்கு எடுத்து. பரவாயில்லையே. 150. ஆன்லைன்ல வாங்கிக்குவீங்களா? ஆன்லைன்ல நீங்க போன் பண்ணுங்க, வீட்டுக்கே நாங்க வந்து வாங்கிக்குவோம். ஆமா, நீங்க தமிழ்நாடுக்குள்ள கேரளால இருந்து எங்களுக்கு கொரியர்லயே வந்துரும். கொரியர்ல வந்துரும். நாங்க அப்பவே ஜிபே பண்ணிடுவோம். வாட்ஸ்அப் இதை விட ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பணம் தேவைப்படுது அப்படின்னா இந்த மாதிரி உங்க வீட்டுல பழைய பட்டு புடவை கொடுத்து காசை மாத்திக்கலாம். ஆமாங்க. இது ஜருகதான். இது ஜருகதான். நல்ல சுத்தமான ஜருகை. இந்த மாதிரி புடவைகள்லாம் உங்ககிட்ட இருக்குன்னா டக்குன்னு கொண்டு வந்து நம்மளோட ஸ்ரீவாரியில கொடுங்க. இது வந்து ஒரு 10,000 ரூபாய். 10,000 ரூபாய். ஓகே. பூ மார்க்கெட்ல 2 கடை ஓபன். விநாயகா பட்டு சென்டர், விநாயகா பட்டு சென்டர், ஸ்ரீவாரி 2 தாங்க. எங்க அக்கா இது வந்து காப்பர் இருக்காது. சரிங்க. இது ஒரு 150 ரூபாய் போடுங்க. 50 ரூபாய் போடுங்க. 50,000 வருதுங்க. ஆமாங்க. இத பார்த்து அனுசரிச்சு கொடுத்தீங்கன்னா நான் எடுத்துக்குவேன். ஓகே ஓகே. சரி. ஆல்ரெடி ரேட் சேர்த்து போட்டுருக்கேன். நீங்க சொன்னீங்கன்னா இல்ல எனக்கு 50,000 நல்ல ஒரு அமௌண்ட் தான். சரி, நீங்க இப்ப கொடுத்துட்டு எனக்கு கேஷா கொடுத்துறீங்களா? கேஷா கொடுத்துறேன். கேஷாவே கொடுத்துறேன். கேஷா கொடுத்துறலாம். வேற ஏதாவது இருந்தாலும் கொண்டு வாங்க. கிழிஞ்சு இருந்தாலும் பரவாயில்லை. நான் ரெக்கமெண்ட் பண்றேன். எனக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கிட்ட எல்லாத்துக்கும் சொல்றேன். கார்டு கொடுங்க. உங்க ரிலேஷன் யாரு ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட யாரா இந்த கார்டு கொடுத்து எனக்கு வர சொல்லுங்க. கண்டிப்பா வர சொல்றேன். ஸ்ரீவாரி பட்டு சென்டர், ஸ்ரீ விநாயகா பட்டு சென்டர், பூ மார்க்கெட்ல. சரிங்க. கரெக்ட்டான டைமுக்கு இந்த நெல்லை முத்து விலாஸ் ஸ்வீட்ஸோட நேர் ஆப்போசிட் கடை ஸ்ரீ வாரியான்னு கேட்டு போங்க. ஸ்ரீ வாரியா நீங்க பாருங்க. ஸ்ரீ வாரியான்னு கேட்டுட்டு போனீங்கன்னா நல்ல அமௌண்ட் கொடுக்குறாங்க. கண்டிப்பா வாங்கிக்கோங்க. நிச்சயம் வாங்க. நல்லபடியா ரேட் பண்ணி தருவோம். மத்த கடைக்கு கம்பல்சரி நம்ம கடை கேட்டுட்டு கூட போங்க. எங்க கடைக்கு அவங்களோட ரேட் வித்தியாசம் வரும். நான் அதனால விநாயகா பட்டு சென்டர் அவசியம் வாங்க. ஸ்ரீ வாரிக்கு வாங்க. அதுக்கப்புறம் நீங்க எங்க போய் விசாரிச்சீங்க எங்க ரேட் எப்படின்னு சொல்லி 10,000 10,000 50,000 ரூபாய் 50,000 ரூபாய் ஆச்சுங்க. இந்த மாதிரி வந்து உங்ககிட்டயே பழைய பட்டு புடவை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதை நீங்க காசா மாத்திக்கலாம். ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணி நீங்க நேர்லயும் வரலாம், இல்ல ஆன்லைன்ல கூட அனுப்பி விட்டுருங்க. விநாயகா பட்டு சரி வாங்க. ஸ்ரீ வாரி பட்டு சென்டர் வாங்க. உங்களோட ஆதரவு எப்பயுமே எனக்கு இருக்கும். கண்டிப்பாங்க. தேங்க்யூ சார். நன்றி நன்றி.